நம்ம சேனலை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச கருத்தாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி, இன்னைக்கு சுய புத்தி சுய சிந்தனை அப்படின்னா எப்படின்னு வரேன்னா, என்றைக்குமே நம்ம அடுத்தவன் மூளையில் நம்ம வாழக்கூடாது, நம்ம மூளையை வச்சு நம்ம வாழணும். ஏன் இதை சொல்ல வரேன்னா, அடுத்தவன் என்ன சொல்கிறான் அப்படிங்கிறத மட்டும் பார்க்கக்கூடாது, அவன் சொல்கிற விஷயம் கரெக்டானு பார்க்கணும். அதுக்கு பேர் தான் சுய சிந்தனை. இன்னொருத்தன் மூளைய சொல்றது கேட்டு நம்ம மூளை வேலை செஞ்சுச்சுன்னா நம்ம மூளை துருப்பிடிச்சு போயிடும்னா மந்தமாயிரும், ஒரு வேலைக்கு ஆமாம் போகும். அவன் பார்த்து சொல்கிறான், அவன் சொல்ற கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவன் அடுத்தவன் மூலையிலே நம்ம வாழக்கூடாது. சரிங்களா? எப்பயுமே அடுத்தவன் சொல்றத நம்மளும் 1க்கு 4-5 தரம் யோசிச்சு பார்க்கணும். அது சரியா இருக்குமா இருக்காதான்னு, அவன் பேசுறது சரியா தப்பான்னு யோசிச்சு பார்த்துட்டு அதுக்கான பதில அதுக்கான செயலை நம்மளுடைய டிசிஷன்ல தான் போகணும். அவனுடைய டிசிஷனுக்கு நம்ம போகக்கூடாது. எப்பயுமே சுய சிந்தனையும் சுயமரியாதையும் இருந்தாதான் 4 இடத்துல நம்ம நல்லா இருக்க முடியும். அடுத்தவன் சொல்றான் கரெக்டாக இருக்கும் பின்னாடியே போனோம்னா நம்ம கடைசி வரைக்கும் அவன் பின்னாடியே தான் போய்கிட்டே இருக்கும். அதை மாதிரி தெரிஞ்சுக்கோங்க. அதே போல் ஒரு பொது இடத்துல வச்சு ஒரு விஷயம் பேசுகிறோம்னா அந்த விஷயம் தப்பாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல வச்சே ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னா அந்த விஷயம் சரியாக இருக்குமா தப்பாக இருக்குமான்னு யோசிக்கணும். கூட்டத்தோட கூட்டமாக நம்மளும் குழந்தா போகவே கருத்தை என்றைக்குமே போல்டாக சொன்னாதான் நம்ம வாழ முடியும். இப்பெல்லாம் எப்படி ஆகி போச்சுன்னா, அதிகாரமாக பேசுகிறவனுக்கு தான் பயந்து போகிற மாதிரி ஆகிப்போச்சு. நான் அதுக்காக உங்களை அதிகாரமாக பேசுங்க நான் சொல்ல வரல. அதிகாரமாக பேசுகிறவனை தட்டி கேட்போன்னு தான் சொல்கிறேன். அது எவனாக இருந்தாலும் அதிகாரமாக பேசுகிறான், அது எவனாக இருந்தாலும் அவன் பேசுகிற கருத்து தப்பாக இருந்தால் அப்பயும் நம்மளுடைய கருத்தை சொல்லணும். அப்போ தான் நம்ம வாழ முடியும். இல்லைன்னா அவன் நம்ம மேலே ஏறி மிச்சு போய்கிட்டே இருப்பான். என்னைக்கு அந்த இதுக்கு மட்டும் நம்ம வழி விட்டுறவே கூடாது. இப்போ நிறைய பேர் அப்படி ஆகி போயிட்டாங்க. அதுக்காக தான் நம்ம நம்ம தான் பாதுகாத்துக்கணும். அதுக்காக தான் இந்த இதை சொல்ல வரேன். இப்போ இந்த பூமி ஒரு சுயநலமான பூமி ஆகி போச்சு. அதனால தான் இந்த கருத்தை நான் சொல்ல வரேன். நம்ம சுற்றி எல்லாருமே நல்லவங்களாவே நம்ம நினைக்க வேண்டாம். சரிங்களா? எல்லாரும் சுயநலவாதின்னு நம்ம நினைக்க வேண்டாம். எல்லாரும் நல்லவங்களா இருக்க மாட்டாங்க தான் நான் சொல்ல வரேன். அதனால எப்பயுமே அடுத்தவங்க நம்பாதீங்க. நம்ம சொந்த இதில் நம்ம சொந்த புத்தியில் நம்ம வாழ்வோம். நம்ம அடுத்தவங்க காசுல அடுத்தவங்க காசுலையோ அடுத்தவங்க உழைப்பையோ உன்னை வாழ சொல்லலை. உன்னுடைய சுய சிந்தனை யோசிச்சு அவன் பேசுறது கரெக்டாக தப்பான்னு யோசிச்சு வாழுங்க. அப்போ தான் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். என்றைக்குமே அடுத்தவன் யோசனையில் வாழவே. அடுத்தவன் ஒரு கருத்து சொல்கிறான்னா அவனுக்கு தேவையான விஷயங்களை மட்டும்தான் அவன் ஒரு கருத்தாக சொல்லுவான். அதை என்றைக்குமே அவனுக்கு தேவையான அந்த விஷயம் சொன்னால் நமக்கு சாதகமாக இருக்குங்கிற வகையில் தான் அவன் ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணி ஒரு கருத்தை சொல்லுவான். ஆனால் அந்த கருத்து சரியா தப்பா அப்படின்னு யோசிக்க வேண்டிய நம்மளுடைய இதுதான். சரிங்களா? என்றைக்குமே அடுத்தவங்க யோசனையில் மட்டும் போயிடாதீங்க.